பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அண்ணா இதுல என்ன மீன் பிடிக்கிறீங்க? காய்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பேராறுன்னு சொல்றது. பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, புதுக்குளம் சாஸ்திரி குளாங்குளம் பகுதியில இருக்கின்ற பேராறு என்ற ஆறைத்தான் நாங்க இந்த காணொலியூடாக பார்க்க போறோம். அந்த ஆறு எப்படி இருக்க போகுது என்றது இந்த காணொலியை நீங்க ஃபுல்லா பார்த்தது மூலம் தான் உங்களுக்கும் தெரியும். இதுதான் அந்த ஆறுக்கு போற பாதை. இதுல போட்டிருக்குது, அதுல இன்ட்ரோ கொடுக்கலாங்களா? இதால இப்போ 1 கிலோமீட்டருக்கு போகணும்னு சொன்னது. காய்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பேராறுன்னு சொல்றது வவுனியால இருக்கு. புதுக்குளம் என்ற இடத்துல, புதுக்குளம் சாஸ்திரி கூழாங்குளம் என்ற இடத்துலதான் இது இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இது பாத்தீங்கன்னா குளம் மாதிரியே இல்ல, பெரிய கடல் மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க இருந்து நாங்க முன்னுக்கே சொல்லியிருந்தோம், புதுக்குளம் சாஸ்திரி கூழாங்குளத்துல இருக்கின்ற பேராறுன்னு சொல்லுவோம். அந்த ஆறுக்கு தான் வந்திருக்கோம். உண்மையிலேயே அது பேராறு தாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்குது. பாத்தீங்கன்னா அதால போறதுக்கு கல்லெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா போய் பார்க்கலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆபத்து தான், ஆனால் பார்த்து போவோம். வாவ், சூப்பர் சூப்பர் பிளேஸ். மஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய பிளேஸ்ல உண்டா இதை வச்சுக்கோங்க, வச்சிருந்து பாருங்க. இதுதான் இந்த குளம். அங்கால போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஆழமானதுண்டபடியா அங்கால போக இயலாது. ஜஸ்ட் இதுல இருந்து பார்க்கும்போதே இது மொத்த அழகுமே தெரியுது. அவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டேங்க், பாலம். மீன் பிடிக்கலையா? பேராறுக்குதான் போறோம். இதுக்குள்ளதான் போகணும். இந்த ரோட்டுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இதுக்குள்ள எப்படியோ போய் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி இருக்குன்றத ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க வியூவை.
விளையாடுறது தண்ணிக்குள்ள அங்கேருந்து குதிக்கணும். இவ்வளோ இதெல்லாம் தண்ணி மழை காலத்துல வந்து இதெல்லாம் ஃபுல்லாவே தண்ணி நிக்கும் போல பாக்க தெரியுது. வா இப்படி இருந்திருக்கு மழை. அந்த மழை டைம் வந்து பார்த்துருந்தா இந்த ஆறு இன்னும் இவ்வளோ இதான ஆறுன்னு தெரிஞ்சிருக்கு. இது ஃபுல்லாவே தண்ணி நிக்கிற இடம் தானே. இதே ஒரு ஆறுற ஒரு பகுதி தான். தண்ணியில இறங்கி சண்டே நினைச்சாச்சு. அப்படி அங்கதான் ஃபுல் வியூவே இருக்கு. வாங்க போவோம். ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இந்த தண்ணியை பார்த்ததும் விட்டுட்டு வரவே நினைச்சலாவே இருக்கு. பாத்தீங்கன்னா பின்னிக்கு இருக்கிற பேக்ரவுண்ட்ல பாருங்க அப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த பேராறுட ஃபுல் வியூ. பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கணும் பாப்பா. அண்ணா இதுல என்ன மீன் பிடிக்கிறீங்க? ஜப்பான் மீனா? வேறும் ஒரு கதை தருவீங்களா பாக்க? இது எப்படி உங்களுக்கு மீன் பிடிபட்டுட்டு தெரியும்? அந்த அதையா இதுக்குள்ள மீன் வருதா? இப்படியே வந்த எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு மீன் பிடிச்ச நீங்க? இப்பதான் வந்தீங்களா? தூண்டில மீன் பிடிக்க போறோம். ஆனா மீனை ஒன்றுமே மாட்டல. இது மீன் மாட்டின்னா உங்களுக்கு மாட்டிட்டா இல்லையா? மாட்டின்னா அந்த அதுல தெரியற அந்த மிதப்பு வந்து உள்ள கொண்டு போயிருமாம். அதுலதான் அந்த புழுவா சேர்த்துருக்கீங்களா? கொண்டு உள்ள அந்த மிதப்பு தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேராரை வந்து நாங்க பாத்துட்டோம். ஃபுல்லாவே கல்லெல்லாம் கால்ல குத்தி ஏலாது இருந்து கொண்டே இந்த காணொலியை முடிக்க போறோம். இந்த காணொலியை நீங்க முழுமையா பாக்குறது மூலம் தான் இந்த பேராறுண்டா அழகு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்படி இடம் இருக்கா, இவ்வளவு பெரிய குளம் இருக்கான்றதே உங்களுக்கு தெரியும். இது போன்ற இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸி மற்றும் எங்களது கேமரா வுமன் ராகவி. தொடர்ந்தும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் Facebook தளம் என்பவற்றை வந்து நீங்க ஃபாலோ செய்யுங்க. மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.